ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனித் செல்வராஜ் யூடியூப் சேனல். இதுதான் யூடியூப்பில் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. என்னோடய வீட்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடம்னு சொன்னால் என்னோடய கிச்சன் தான். ஸோ என்னோடய கிச்சன்லேருந்து ஃபர்ஸ்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் கிச்சன் டூர் போடலான்னு இருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிச்சன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. இப்போது நான் என்னென்ன திங்ஸ் என்னோடய கிச்சனில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஒன்று ஒன்றா. ஃபர்ஸ்ட் மணி பிளான்ட். எனக்கு மணி பிளான்ட் வளர்க்குறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் எங்கே பார்த்தாலும் ஒரு பாட்டிலில் மணி பிளான்ட் கண்டிப்பாக போட்டு வச்சுருப்பேன். எங்கே ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக என் வீட்டில் கண்டிப்பாக மணி பிளான்ட் இருந்தே தீரும். மணி பிளான்ட் வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா இதில் ஸ்டிக் போட்டு வச்சுருக்கேன், டூத் ஸ்டிக். அப்புறமா மார்னிங்கே சமையல்லாம் முடிச்சாச்சு. ரைஸ், அப்புறமா கிரேவி, தென் பொரியல் எல்லாமே முடித்து பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அப்புறமா இந்த பாத்திரத்தில் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன், ஈவினிங் பசங்களுக்கு இட்லி சுடுறதுக்காண்டி. தென் இதோட என்னோடய ஃபில்டர். இந்த ஃபில்டர் மாட்டி ஒரு 6 to 7 months தான் இருக்கும். இப்போ தான் ஃபில்டர் மாட்டியிருக்கிறோம். அப்புறம் இந்த ரேக்கில் டெய்லி யூஸ் பண்ணுற பிளேட்ஸ், அப்புறம் கிளாஸஸ், கரண்டி, அப்புறம் பவுல் எல்லாமே இந்த ஸ்டாண்டில் அடுக்கி வச்சுருப்பேன். அப்புறம் இது என்னோடய சிங்க். விம் லிக்யூட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறேன். இதில் லிக்யூட் ஊற்றி டிஷ் வாஷ் பண்ணிப்பேன். இது என்னோடய ஹேண்ட் வாஷ். அப்புறமா ப்ரஷ். பசங்களுக்கு ஈஸியாக எடுக்க ஈஸியாக இருக்குங்கிறதுக்காண்டி கீழேயே ஸ்டாண்ட் அடித்து வச்சுருக்கேன். பசங்க காலையிலே மார்னிங் கிளம்புன உடனே இதுலேருந்து ப்ரஷ் எடுத்து ப்ரஷ் பண்ணிப்பாங்க. அப்புறமா இந்த ஜாரில் கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த குட்டி ஜாரில் பொடி உப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த ஜாரில் புளி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்துலேயே நைஃப் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்ட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது பர்ச்சேஸ் பண்ணி 2 to 3 years இருக்கும். ரொம்பவே நல்லாவே இருக்குது. அப்புறம் இதில் தேங்காய் எடுக்கிறதுக்கு தேங்காய் கறி, அப்புறம் சிசர், பருப்பு பொடியில் மத்து, அப்படி எல்லாம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா இந்த ரேக் வந்து நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறமா இந்த கண்ணாடி ஜாரும் கூட நான் மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய ஸ்பைசஸ் எல்லாமே நான் இதில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். இப்போது திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு, ஆனால் ஃபில் பண்ணலாம். இன்னும் இனி தான் ஃபில் பண்ணணும். அதனால தான் எல்லாமே காலியாக இருக்கும். தென் இது என்னோடய ஆயில் டிஸ்பென்சர். நெய், ஆயில் எல்லாமே நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதுதான் என்னோடய ஆயில் ஸ்டாண்ட். அப்புறமா ஸ்பூன், அப்புறமா லைட்டர் எல்லாமே நான் இதில் போட்டு வச்சுப்பேன். இது என்னோடய அஞ்சரை பெட்டி. இதெல்லாம் என்ன போட்டு வச்சுருப்பேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் அதெல்லாமே நான் இதில் போட்டு வச்சுப்பேன். அப்புறமா இங்கே சைடில் வாஷிங் மிஷின் லிக்யூடு, ஃப்ளோர்ஸ் க்ளீன் பண்ணுற லிக்யூடு எல்லாமே நான் சைடில் போட்டு வச்சுப்பேன். அப்புறம் விசில் எல்லாமே அதில் போட்டு வச்சுருப்பேன். அப்புறமா இது கேக் பேக் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே என்னோடது இதில் இருக்கும். பேக்கிங் நான் முறையாக கற்றுக்கல, கிளாஸ்லாம் போய், பட் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன். பசங்களுக்கு கேக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். பட் இப்போ கேக் நல்லாவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது கேக் கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். கேக்ஸ், ப்ரௌனி, கப் கேக்ஸ், ஜார் கேக் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கேக் நல்லாவே செஞ்சு தரலாம். நீங்கள் என்ன மாடல் கேட்டாலும் செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்டியாக இருக்கும். ஹோம்மேட் கேக்ஸ் தான். அப்புறமா இது என்னோடய ஜெராமிக் ஐட்டம்ஸ். கப்ஸ் எல்லாமே நான் எங்கே போனாலும் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். எனக்கு ஜெராமிக் ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண ரொம்பவே பிடிக்கும். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் கூட இருக்குது. மேலே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா நான் பால் வாங்குகிற பாத்திரம், அப்புறம் மிக்ஸி ஜார் எல்லாமே இதில் இருக்கும். தென் இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மசால்ஸ் எல்லாமே இந்த பவுலில் நான் போட்டு வச்சுப்பேன். அப்புறமா என்னோடய பாத்திரங்கள் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எனக்கு கேக் பேக் பண்ணுற டின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்.
அப்புறமா கீழே டஸ்ட்பின் போட்டு வச்சுருக்கேன், டஸ்ட்பின். அப்புறமா தென் இங்கே என்ன இருக்குதுன்னு சொன்னால், இது என்னோடய அரிசி போட்டு வைக்கிற பாக்ஸு. இதில் அரிசி போட்டு வச்சுருப்பேன். அப்புறமா கீழே ஆனியன், உள்ளி, உருளைக்கிழங்கு, எக்கு எல்லாமே இங்கே கீழே வச்சுருப்பேன். அப்புறமா இதில் எக்ஸஸ் இருக்க மளிகை ஜாமான் எல்லாமே இங்கே போட்டு வச்சுருப்பேன். இதில் வத்தல் போட்டு வச்சுருக்கிறேன். வத்தல், பூண்டு எல்லாமே அதில் போட்டு வச்சுப்பேன். அப்புறம் இந்த பாட்டிலில் இருக்குது ஓம வாட்டர். அப்புறமா கீழே என்னோடய கிரைண்டர் இருக்குது. இப்போ தான் கிரைண்டர் மாவு அரைச்சிட்டு கீழே எடுத்து வச்சுருப்பேன். அப்புறமா பாத்திரம் மொத்தமாக விளக்கி இதில் போட்டு வச்சுப்பேன். தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து அந்தந்த இடத்துல கமத்தி வச்சுருவேன். இங்கேயும் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மேலே அரிப்பு, அப்புறம் விசிலுக்கு போடுற ரப்பர் எல்லாமே மேலே வச்சுருக்குறேன். அப்புறம் மேலே கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க பாத்திரங்கள் எல்லாமே மேலே போட்டு வச்சுருப்பேன். அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னால், இது என்னோடய செருப்பு, ஷூ எல்லாமே வச்சுருப்போம். பசங்களோடது, என்னோடது, ஹஸ்பண்டோட எல்லா சாக்ஸ் ஷூ எல்லாமே, செருப்பு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். பக்கத்தில் சிலிண்டர் இருக்குது. அப்புறமா இது என்னோடய வாஷிங் மிஷின் கூட வாங்கி 2 to 3 years ஆகுது. அப்புறமா மேலே ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்குது. வீட்டில் கிச்சனில் வேலை பார்க்கும்போது பாட்டு போட்டு கேட்டுகிட்டே வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறமா இது அயர்ன் பண்ணுறதுக்காண்டி இந்த டேபிள் போட்டு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறமா என்னோடய கரண்ட் அடுப்பு கூட இதிலே இருக்குது. இது பசங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். அப்புறம் இதுதான் ரொம்பவே முக்கியம். இது இல்லைன்னா பசங்களை சமாளிக்கவே முடியாது. பண்டவாளி. எங்கள் வீட்டோட பண்டவாளி இது தான். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இப்படி ஒரு வாளி இருக்கும். ஸ்கூல் போய்ட்டு பசங்க வந்தோடனே ஃபஸ்ட்டு எடுக்கிறது இந்த வாளியை தான். வாளி எடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தான் பிள்ளைங்க நல்லா அமைதியாக இருப்பாங்க. அப்புறமா இது என்னோடய ஃப்ரிட்ஜு. அப்புறமா அப்படியே கீழே வந்தோன்னு சொன்னால், இது என்னோடய மேட் எல்லாமே இதில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். மேட் எல்லாமே இதில் வச்சுருக்கிறேன். ஒரு செட் மேட்டு துவைக்கும் போது இன்னொரு செட்டு எடுத்து நான் போட்டுப்பேன். அப்புறம் பேப்பர்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கிறேன். ஃபைனலி இதுதான் என்னோடய கிச்சன் டூர். உங்களுக்கு என்னோடய கிச்சன் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி டெய்லியுமே வீடியோ போடலான்னு நினச்சிருக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.